குளுமை விரும்பிகள் யார்? என்ன குளுமை விரும்பிகள்? அதாவது எல்லாத்தையுமே சில்னஸா விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயும் பாருங்க எனக்கு ஐஸ் அதிகமா போடுங்க. அதே மாதிரி ஏசி ரூம்ல இருக்கணும், ஏசியில ஏசி இல்லாம அவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியை விரும்பக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக அந்த குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், சந்திரன், சனி. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் ஒரு நீர் கிரகம், சுக்கிரன் ஒரு நீர் கிரகம், சனி ஒரு மாதிரி பனி படர்ந்த ஃபாக், அந்த ஒரு மாதிரி ஸ்பிரிங்கிள்டா ஒரு மாதிரி நீர்த்தன்மையோட இருக்கக்கூடிய அவரும் அந்த குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். ஸோ அதாவது ஆரிய தன்மை இல்லையா, சனி அந்த மாதிரி. அப்ப இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்துல நீர் ராசிகள்ல சம்பந்தப்படுறாங்க, அதீத வலுவோட சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த எதையுமே ஒரு சில்னஸ் ரொம்ப பிடிக்கும். கூலிங், எதையுமே ஒரு கூலிங்கா வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு ஏசி ரூம்ல இருக்கிறதாகட்டும், ஒரு ஜூஸ் கண்டென்ட் எடுக்கிறதாகட்டும், அதுல ஐஸ் போட்டு கன்சியூம் பண்றதாகட்டும், இதெல்லாம் இந்த சுக்கிரன், சந்திரன், சனி இவங்க ஜாதகத்துல அதீத வலுவா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த சில்னஸ் மேல ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சுக்கிரன் கடகத்துல இருந்தாலோ மீனத்துல இருந்தாலோ, அதே மாதிரி சந்திரன் கடகம் மற்றும் நீர் ராசிகள் விருச்சிகம், மீனம், சேம். சனியும் அதே மாதிரிதான், கடகம், விருச்சிகம், மீனம். இதுல எல்லாம் உங்களுடைய சுக்கிரன், சந்திரன் மற்றும் சனி இவங்க போய் அமர்றாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த குளிர்ச்சி மேல ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். சரிங்களா? விருச்சிகத்துல சனிக்கு பகை, சந்திரன் நீசமா போயிருவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கனால கூட அந்த ஒரு மினிமம் கேரண்டியா ஒரு சில விஷயங்கள் நடக்கவே செய்யும். அந்த குளிர்ச்சியை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிரகங்கள் அந்த நீர் ராசியில அவங்க பலம் பெறுவாங்க. ஏன்னா அவங்க அது சார்ந்த காரகத்துவம் அவங்களோட இது அங்க பலம் பெறதுனால இந்த கிரகங்கள் நீர் ராசிகள் அமையும் போது நிச்சயமா அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கவே செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபம், துலாம் சுக்கிரனோட வீட்டுல அமர்ந்திருந்தாலும் இந்த ஒரு பலன் இருக்கும். இது அதுக்கு அடுத்த கேட்டகரி. ஏன்னா சுக்கிரன் பலமாகிறாரு இல்லையா, சுக்கிரன் வலுத்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு அந்த குளிர்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும்.